வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்மிடையே விளக்கம் அளித்திருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய கமாடிட்டி வாங்க எப்படி இருந்தது? ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? நேற்று முக்கியமாக தங்கம் இந்த மேஜர் சப்போர்ட் பிரேக் பண்ணி மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. கோல்டு $1284 40% முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 6 வாரங்கள் இல்லாத அளவுக்கு மார்க்கெட் இறக்கத்தை கொடுத்திருக்கு. 6.5% இறங்கியிருக்கு இந்த காலாண்டுல மட்டும். சென்ற காலாண்டுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கு காரணம் என்னன்னா, வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளியாகக்கூடிய அமெரிக்காவின் நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா. நான் ஃபார்ம் பேரோல் டேட்டானா இந்த விவசாயிகள் அல்லது இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன், கூட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட வேலை வாய்ப்பு விகிதங்கள் எப்படி இருக்குன்றத வச்சு அந்த நாட்டோட பொருளாதாரத்தை கணிக்கிறது நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வெள்ளிக்கிழமை வெளியாக வேண்டியிருக்கிறது நல்லபடியாக, அதாவது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு தகவல் வெளியானதுனால பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி, நம்ம இங்க ஐயனாலும் கொஞ்சம் வீக்கா இருக்கும் கவனிக்கலாம். டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு கோல்டு இறங்க ஆரம்பிச்சு மேஜர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்லயும் பெரிய மாறுதல் இல்லை. மார்க்கெட் முடிவடைஞ்சது ஒரு $1 தான் மேல இருக்கு. ஸோ அதனால தங்கமும் வெளியும் ஒரு நல்ல வீழ்ச்சி. கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது நேற்று மார்க்கெட்ல. அதே அடிப்படை உலோகங்கள் எடுத்தோம்னா காப்பரும் அலுமினியம் மட்டும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொஞ்சம் மேல முடிவடைஞ்சிருக்கு. மற்ற எல்லா கமாடிட்டிஸுமே கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு. அவ்வளவுதான், பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பேஸ் மெட்டல்ஸ் ஏன் கொஞ்சம் காப்பர் ஏன் மேல போச்சு அப்படின்னா இட்ஸ் அகைன் சைனீஸ் மார்க்கெட்ல கொஞ்சம் டிமாண்ட் இருக்குன்ற மாதிரி நேற்று வெளியானதான் முக்கியமான செய்தி. சார், கடந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா தங்கம் சரிவு நிலை காணப்பட்டது. நேற்று ஒரு 16 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த வீக்ல தங்கம் உயர வாய்ப்பு இருக்கா சார்? எந்த அளவுக்கு இருந்ததுன்னா? இந்த வீக் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏறுவ சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படியே ஏறினாலும் ஒரு நாட்கள் ஏறலாம். ஏறிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா இறங்க தான் செய்யணும். ஏறினால் அது தற்காலிகமா தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா தான் இந்த வீக். கிட்டத்தட்ட ஆக்சுவலா இன்னைக்கு தான் பிரேக் இருக்கு. நம்ம இன்னும் 2 or 3 டேஸ்ல வியாழன் வெள்ளி அதுக்கு முன்னாடி இன்று நாளைக்கு இந்த 2 நாள்ல எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் கோல்டு ஒரு நல்ல ஃபாலை கொடுக்கலாம். ஒரு $30 பக்கம் இறங்கலாம். பட் நம்ம அதே சமயம் இங்க ரூபாயின் மதிப்பும் எடுத்து பார்க்கணும். ருபி வேல்யூ அதுக்கு ஈக்குவலா அகெயின்ஸ்டா வீக் ஆயிட்டு போச்சு அப்படின்னா நமக்கு அங்க இறங்குறத நம்ம இங்கெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. பட் ட்ரெண்ட் இஸ் நாட் அப் ட்ரெண்ட். அதாவது நீங்க ஏறுமான்னு கேட்டீங்க இல்லையா, ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் கிடையாது. டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டை பத்தி எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு திங்க் இருக்கும் சார். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரதுனால கமாடிட்டி மார்க்கெட்ல ஏதாவது இம்பாக்ட் தெரியுமான்னு, அது எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இப்போ கமாடிட்டி மார்க்கெட்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இந்தியாவுக்கும் வேர்ல்டு கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் பெரிய ஒரு சம்பந்தம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சம்பந்தம் இல்லைன்னா பேசிக் லெவல்ல இருக்கும், அவ்வளவுதான். பட் நாட் இன் பிகர் லெவல். இப்போ யூரோப்போ இல்லைன்னா சைனாலயோ எக்கானமி பெட்டரா இருக்குன்னா பேஸ் மெட்டல்ஸ் ஏறும்னு சொல்லலாம். அங்க யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ராங் ஆனிச்சுன்னா கோல்டு சில்வர் இறங்கும்னு சொல்லலாம். இந்தியன் எக்கானமி ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு ஒரே ஒரு விதத்துல மட்டும்தான் இங்க அதோட இம்பாக்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸோட இந்தியன் எக்கானமி நல்லா இருந்தது அப்படின்னா ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும். நம்மளோட இந்த கமாடிட்டிஸோட காஸ்ட், இம்போர்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் குறையறதுனால இங்க M6 ரேட் குறையும். இதே இந்தியன் எக்கானமி வீக்கா இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஏறும், கமாடிட்டியோட பிரைஸும் ஏறும். திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். சார், ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்டாலின். வணக்கம். சொல்லுங்க ஸ்டாலின், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. குட் மார்னிங் சார். ஸ்டாலின் பேசுறேன். குட் மார்னிங், சொல்லுங்க சார். இப்போ சில இது எப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்லி சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும், இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க பார்க்காதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க, ஒன்லி சாஃப்ட்வேர் மட்டும் நீங்க வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியம், அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. ரொம்ப சிம்பிள்ங்க. டேட்டாவை பார்த்து நம்ம ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது, டேட்டாவை பார்த்து நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை பார்த்து ட்ரேட் பண்றதுங்கிறது என்ன கேட்டா கூட வேண்டாம்னு சொல்லுவேன். அதே நீங்க 80% நீங்க சொல்ற அந்த சார்ட், சாஃப்ட்வேர், அந்த சார்ட் அப்படிங்கறதுலயும் நிறைய குளறுபடி இருக்கும். சார்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சுப்பாங்க சார்ட்னா ஜஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ண ஒரே சார்ட் நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலா அது கிடையாது.
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிருப்பாங்க. டேட்டா லேட்டா வரலாம், டேட்டா லைவா வரலாம். அதுல இவங்க என்ன ஃபார்முலாவை போட்டு பண்றாங்க, கரெக்டா லைவ் அப்டேட்ஸ் ஆகுதா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ சார்ட்டை பார்த்து பண்றது இப்ப சில இடத்துல இந்த பை சிக்னல் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல எடுத்தீங்கன்னா சார்ட்ல நாங்களே ஏரோ மார்க் கொடுத்துருவோம், எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும்ட்டு. ஸோ அந்த பை சிக்னலை பார்த்து பை பண்ணலாம். டார்கெட் நீங்களே பார்த்து வெளியாகணும். ஸ்டாப் லாஸ் நீங்க அங்க அதுல பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. சூப்பர் ட்ரெண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அதை பார்த்து நீங்க வெளியாகலாம். அந்த மாதிரி சார்ட்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் துல்லியமாக கொடுத்திருந்தால் நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ் அளவுகள் கொடுத்துட்டு இருக்கோம், தினைக்கும் காலைல 10:15 மணிக்கு, அதை யூஸ் பண்ணலாம். இல்ல நாங்க கொடுக்க டிப்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். டேட்டாஸை ஏன் பார்த்து பண்ண வேண்டாம்னு சொல்றேன்னா, டேட்டாவை பார்த்து கண்டிப்பா விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் டிமாண்ட் சப்ளை எதனால டிரைவ் ஆகுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், எதனை வச்சு டிரைவ் ஆகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. சோ டேட்டாவை தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அதை பார்த்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம் இல்லை. கண்டிப்பாக கத்துக்க முடியாது நீங்க வியாபாரத்தை. தொடர்ந்து பேசலாம் சார். வேலூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணி. வணக்கம் சார். ஹரிகரன் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். பேசுங்க சார். என்னோட நேம் சுப்பிரமணி, குடியாத்தத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சுப்பிரமணி. சார் சில்வர் 44,350 பை பண்ணி வச்சிருக்கிறேன் போன வாரம். சரிங்க. வெயிட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் சார்? இல்லைங்க சுப்பிரமணி, அந்த எந்த கான்ட்ராக்ட் ஏப்ரலா மே கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கீங்களா? ஆமா, மே கான்ட்ராக்ட். மோராலஸ் மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அதாவது லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை வரைக்குமா மார்க்கெட் கொஞ்சம் ஏறும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்து, ஏன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. ஆனா இந்த வாரம் சப்போர்ட் பிரேக் பண்ணிடுச்சு நேற்று மார்க்கெட்ல. அதனால மார்க்கெட் இறங்குன்றதுனால நீங்க பைல இருந்து வெளியாயிட்டு நீங்க செல்லிங் வேணா போகணும். வேணா இன்னைக்கு இன்ட்ராடேக்கு அளவுகள் சொல்றேன். மே கான்ட்ராக்ட் 42,805 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 42,753, அதாவது நேற்று முடிவடைந்த விலையிலிருந்து வெறும் 50 ரூபாய் இறங்கி மார்க்கெட் ட்ரேடை போக ஆரம்பிச்சா செல்லிங் போங்க. முதல் டார்கெட்டே 42,561, கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு இருக்கு. நீங்க வேணும்னாலும் 2 லாட்டா இல்ல 3 லாட்டா போட்டு ஒரு 100-150 பாயிண்ட் எடுத்துட்டு வெளியாக நல்ல சேல்ஸ் ஆயிடல. இதே 43,068க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் பையே பண்ணணும். அப்படி பை பண்ணாலும் முதல் டார்கெட் 43,190 தான். சில்வர்ல பை மோஸ்ட்லி நீங்க அவாய்ட் பண்ணுங்க, செல்ல ஹோல்ட் பண்ணுங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். கோவில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குருகிட்ட பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்ம நாட்டுல RBI மீட்டிங் இருக்குங்க சார். அதனால நம்ம கமாடிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? அதாவது நீங்க சொல்ற அந்த ரெப்போ ரேட்டும் சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த பிபி பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எது வெளியானாலும் உடனடியா அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் எதுவா இருக்கும்னு நம்ம யோசிக்கணும். நம்மளே யோசிக்கலாம். உடனடியா அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? இந்திய ரூபாயின் மதிப்பு தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு, அந்த செய்திகள் இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் அதிகமா இல்ல வீக்காக வாய்ப்புகள் அதிகமாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இந்தியன் ரூபி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கமாடிட்டி மார்க்கெட் இறங்கும், இந்தியன் ரூபி வீக் ஆச்சு அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட் ஏறும். எவ்வளவு சிம்பிள். சார், இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ்ல இப்போ ஒருத்தர் ஜாயின் பண்ணணும், ப்ரொசீஜர் என்ன இருக்கு? ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க ப்ரொசீஜர் என்ன இருக்கு சார் கிரேட் வெஞ்சர்ஸ்ல? ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கத்துக்கலாம் கிரேட் வெஞ்சர்ஸ்ல. நியூ கமர்ஸும் சரி, இல்ல மார்க்கெட்ல எனக்கு ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிருக்கும், தாராளமா பயிற்சி எடுத்துக்கலாம். 2-3 நாட்கள் சொல்லி கொடுப்பாங்க அங்க ஆபீஸ்ல. இதுல முக்கியமான அக்கௌண்ட் ஓபனிங் சிம்பிள் தான். அப்ளிகேஷன் ப்ராசஸிங், ஜஸ்ட் உங்களோட பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், பேங்க் ப்ரூஃப், ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அன்னைக்கே அப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ண அடுத்த நாளே உங்களுக்கு கிளைண்ட் கோடு கொடுத்துருவாங்க. அந்த கிளைண்ட் கோடு கொடுக்கும் போது நீங்க லேப்டாப் எடுத்துட்டு வந்தா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல உங்க வீட்டுல கம்ப்யூட்டர் இருந்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம். ஸோ நீங்க வீட்டுல இருந்தபடியே ஆர்டரும் போடலாம், இல்ல ஆபீஸ்க்கு கத்துக்கிட்டு இங்க கிரேட் வெஞ்சர்ஸ் ஆபீஸ்ல இருந்து கூட ஆர்டர் போடலாம். இல்லைன்னா நீங்க போன் மூலியமாவும் போடலாம். ஆனா புதுசா ஆரம்பிக்கிறவங்க போன்ல ட்ரேட் பண்றது வேண்டாம்னு சொல்லுவோம். ஒண்ணு நேர்ல வாங்க, இல்ல வீட்டுல இருந்து பண்ணுங்கன்னு. இது சென்னையில மட்டும் இல்ல, மற்ற நகரங்களிலும் எல்லா முக்கிய நகரங்களும் நேரடி மண்டல அலுவலகமே இருக்கு எங்களுக்கு. பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருச்சி, மதுரை, நாமக்கல், தூத்துக்குடி, இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் எங்களோட, திருப்பூர், இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் எங்களோட நேரடி மண்டல அலுவலகமே இருக்கு. தாராளமா அங்க போலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களிலும் கிளைகள், பிரான்சைசியும் இருக்கு. அங்க போனாலும் இதே சர்வீஸ் இதே மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. கிருஷ்ணகிரி, ஹோசூர், தர்மபுரி, மற்ற ஊர்கள், நீங்க சின்ன ஊர்கள், திருவண்ணாமலை, இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கு. நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் தொடர்பு கொண்டு நீங்க விருப்பப்பட்டால் நம்ம அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வாங்கிட்டு நீங்க நேரா போய் தொடர்பு கொண்டு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் லோகநாதன். வணக்கம் சார்.
சொல்லுங்க லோகநாதன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். உங்க லெவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க சார். அதே மாதிரி ஈக்குவிட்டிக்கு அதே லெவல்ஸ் கிடைக்குமா சார்? என்னங்க ஈக்விட்டிக்கா? ஆமாமா சார். நீங்க லெவல்ஸ் குடுக்குறீங்க. இந்த குரூடாயிலுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டார்கெட் அடிச்சா 12 பாயிண்ட், அதே மாதிரி கரெக்டா நேற்று பாத்தீங்கன்னா அதே மாதிரி வருது சார். அந்த 31 நீங்க ஐ சொன்னீங்க. ஹலோ, உங்க லெவல்ஸ்ல அந்த 4 டார்கெட் கரெக்டா அச்சீவ் ஆகுது. அச்சீவ் ஆயிட்டா அங்கிருந்து கீழே விட்டுட்டான். சரி, அதே மாதிரி ஈக்குவிட்டிக்கு இதே மாதிரி லெவல்ஸ் கிடைக்குமா சார்? இல்ல, இன்னும் ஒரு ஓரிரு மாதங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதும் கரன்சி எடுத்துட்டு வரோம். அதனை தொடர்ந்து ஈக்விட்டியும் வருது, ஸ்டாக்ஸும் எடுத்துட்டு வரோம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் நாங்க ப்ரமோட் பண்ண போறது இல்ல. ஸ்டாக் ட்ரேட் பண்றவங்க யாரா இருந்தாலும் இந்த அளவுகள், டிப்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல்ஸ் எல்லாமே, ரிசர்ச் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா நீங்க ஈக்விட்டிஸும் ஒரு 2-3 மாதம் பொறுங்க, இந்த அளவுகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராதாகிருஷ்ணன். சார் வணக்கம் சார். ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த நம்ம சார்ட்ல சார் பை சிக்னல், செல் சிக்னல் அதுல காட்டுன்னு சொல்றீங்க. ஆனா அது சிக்னல் ஒண்ணும் காட்டுறது இல்லைங்களா சார்? அது வேற எதுலயும் வருதா? அது பாக்குற முறை எப்படி சார்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம சார்ட்ல பை சிக்னல், செல் சிக்னல் காட்டும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நம்ம கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட்ல? ஆமாங்க. அந்த மாதிரி சிக்னல் ஒண்ணும் காட்டுறது இல்லையா சார்? பை இப்படிங்கிற அந்த இப்படி ஒண்ணும் தெரியல. ரெண்டாவது சார் நம்ம சிக்னல் இல்ல, அந்த பை சிக்னல், செல் சிக்னல் தான் பை ஆரோ மார்க், செல் ஆரோ மார்க் கொடுத்துரும். அதுவே நீங்க அந்த பை ஆரோ மார்க்கை பார்த்து பை பண்ணலாம். ஆனால் செல் மட்டும் நீங்க செல் ஆரோ வரதுக்கு நீங்க வெயிட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான லாபத்தை எடுத்துட்டு வெளியேறணும். சார்ட்டை பார்த்து என்ட்ரி மட்டும் கொடுக்க பாருங்க. எக்ஸிட்டும் சார்ட்டை பார்த்து கொடுக்கணும் நினைக்கிறேன். எக்ஸிட் உங்களுக்கு தேவையான லாபத்தை பார்த்து வெளியாங்க. எக்ஸிட்டும் நீங்க பழகிக்கணும், கத்துக்கணும், நிறைய இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆரம்பத்துல என்ட்ரி மட்டும் நீங்க சார்ட்டை பார்த்து கொடுங்க. ஸ்டாப் லாஸும் அதுலயே ஒரு சூப்பர் ட்ரெண்ட்ஸ் பாக்ஸ் அழகா ஸ்டாப் லாஸ் வந்துடும். ஸ்டாப் லாஸை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். டார்கெட் உங்களுக்கு என்ன தேவை பார்த்துட்டு வெளியாகிறது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. மாதம் 10% பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு 1/2%, 1% வருமானத்துக்கு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மாதவன். சொல்லுங்க மாதவன். வணக்கம் சார். நம்ம கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அந்த லெவல்ஸ்ல ஸ்டாப் லாஸ் ரொம்ப கூட வருது சார். போன வாரம் எல்லாம் கூர்ல 2-3 ரூபா ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதனால ஸ்டாப் லாஸ்னா எவ்வளவு வச்சுக்கலாம்? 10 பாயிண்ட் 15 பாயிண்டா வெளியே வந்துடுறதா? அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் லெவல்ஸ்ல இருக்கு. கீழே போனோம்னா பழையபடி நம்ம மேல வரும்னு எதிர்பார்க்க முடியல, கீழே எப்படி போகுதுன்னு சொல்ல முடியல. அதனால லெவல்ஸுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன புல்லுதான் வச்சுக்கணுமா? 10-15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வந்துடலாமா? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. 10-15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்க வைக்கவே கூடாது. லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் 1ல இருந்து இன்னையில இருந்து நீங்க ஏப்ரல் 30 வரைக்கும் லெவல்ஸை டெய்லி, க்ரூட் ஆயிலுக்கே சொல்றேன், லெவல்ஸை டெய்லி யூஸ் பண்ணி அந்த மாதம் முழுக்க நீங்க ட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா, அதுவும் என்ன இதுல நிறைய தவறுகள் எங்க பண்ணுவீங்கன்னா, அன்னைக்கு முதல் முறை ட்ரேடிங், அதாவது லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னா 2வது வாட்டி நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க 2வது முறை ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த டே தான் பண்ணணும், நம்பர் 1. அதே மாதிரி சென்ற வாரம் 3 முறையெல்லாம் ஆகல, ஒரே ஒரு முறை, அதுவும் மார்க்கெட் பை சைட்ல லாஸ் கொடுத்துட்டு செல் சைட்ல ப்ராஃபிட்டை கொடுத்தது மார்க்கெட். ஸோ அது அகைன் ஆவரேஜ் அவுட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட நீங்க ஏப்ரல் 1 ஒரு மாதம் முழுக்க ஃபுல்லா யூஸ் பண்ணணும் நீங்க லெவல்ஸை. நீங்க இந்த ஏதாவது 1-2 நாள் போயிட்டு நீங்க யூஸ் பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகும். ஸ்டாப் லாஸ் நீங்க மாத்தவே கூடாது. கிரேட் வெஞ்சர்ஸ் என்ன ஸ்டாப் லாஸ் வருமோ ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ இதை மெயின்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒரு 10 நாள் கூட ஆயில் பண்ணிட்டு இன்னொரு 10 நாள் காப்பர் பண்ணி இன்னொரு 10 நாள் கோல்டு பண்ணா செட் ஆகாது. பண்ணால் 30 நாளுமே ஏதாவது 2 கமாடிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பர்னா கூட க்ரூட் ஆயிலா கூட வெறும் கமாடிட்டி வச்சுக்கோங்க. 2 கமாடிட்டில ஏதாவது ஒரு கமாடிட்டி கண்டிப்பா டெய்லி என்ட்ரி கொடுத்துட்டே தான் இருக்கும். 22 நாள் அதை யூஸ் பண்ணுங்க. கம்பல்சரி உங்களுக்கு ப்ராஃபிட் தான் முடியும், லாஸ்ல முடியாது. நன்றி சார். பிரேக்கு முன்னாடி ஒரு நேர் கேட்டு இருந்தார், இது மாதிரி சார்ட்ல வரக்கூடிய டவுட் எப்படி கிளாரிபிகேஷன் பண்றது, அது கிரேட் வெஞ்சர்ஸ் மூலமா நீங்க எப்படி கிளியர் பண்றீங்க சார் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம்? சார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது சார்ட்டை பார்த்து சொல்லி கொடுத்து இந்த லைனுக்கு மேல இந்த லைன் கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா நீங்க லைக் பை பண்ணலாம், இந்த லைன் கீழே கட் ஆச்சுன்னா செல் பண்ணலாம், மூவிங் ஆவரேஜ்ல இந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க, போலிங்கர் பேலன்ஸ் இத்தனை பாயிண்ட்ஸ் வைங்க, இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாம் சொல்லி நாங்க பண்றது அப்படின்னா ரொம்ப டஃபா உங்களுக்கு கத்துக் கொடுக்கறது. எல்லாம் கேட்கும் போது கத்துக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அதுக்காக என்ன பண்ணிடும்னா எங்க பை பண்ணணும்ட்டு ஆரோ மார்க் அதுவே கொடுத்துரும். அதே மாதிரி அதுலயே ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கறது கொடுத்துரும். டார்கெட் மட்டும் தான் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி செல் ஆரோவும் கொடுத்துரும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா பை ஆரோ கொடுத்துட்டு செல் ஆரோ கொடுக்குற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. கோல்டு எல்லாம் 200-250 ரூபாய் லாபத்தை கொடுத்துட்டு கடைசியில வந்து 20 ரூபாய் லாபத்துல முடியும் செல் ஆரோ வரும்போது. இந்த 200-250 ரூபாய் லாபம் வரும்போது நீங்க பாதியில ஒரு 100-150 ரூபாய் லாபத்திலேயே வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். வெயிட் பண்ணி மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்றது வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த பை சிக்னல் செல் சிக்னலை பார்த்து நீங்க ட்ரேட் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனால் டார்கெட் மட்டும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்கெட் நிறைய பிக்ஸ் பண்ணாங்க எப்பவுமே கம்மியா. சில்வர்லாம் வந்து 80 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஆகும். அதே மாதிரி சார்ட்ல இன்னொரு பியூட்டி என்னன்னா எங்க ஆரோ மார்க் கொடுக்குது மோரலஸ் அதே ஏரியால தான் அதே ரேஞ்சில தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். செல்லார கொடுத்தாலும் அதே ரேஞ்சில் தான் பை ஸ்டாப் லாஸும் வரும். ஸோ அதனால வந்து நீங்க பெரிய அளவில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆரோ மார்க் கொடுக்கும்போது வாங்குங்க. டார்கெட் நீங்களா மைண்ட்ல வச்சு வெளியாகணும். ஒரு க்ரூட் ஆயில்னா ஒரு 15 ரூபாய் இல்ல 10 ரூபாய், காப்பர்னா ஒரு 1 ரூபாய், கேஸ்னா ஒரு 1 ரூபாய், கோல்டுனா ஒரு 60 ரூபாய், சில்வர்னா ஒரு 80 ரூபாய், அந்த மாதிரி நீங்களா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வெளியாகணும். ஸ்டாப் லாஸ் சூப்பர் ட்ரெண்ட்ஸ்ல பார்த்து வெளியாகும். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத். வணக்கம் மேடம். சார்ட் பேசணும் மேடம். பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம். மார்னிங் சொல்லுங்க சார். எனக்கு காப்பரோட பொசிஷன் எப்படி சார் இருக்கும்? தினம் அதே ரேட்டுக்கு மேல போகுது, திரும்ப அதே ரேஞ்சுக்கு கீழே வந்துருது. எது காப்பரா? காப்பர் சார். சரிங்க. சரி, இது சைட் வேவ் மார்க்கெட். எதுவும் ப்ராப்பர் நியூஸ் கிடைக்கல எங்க இருந்துமே. லைக் சைனீஸ் எக்கானமி கொஞ்சம் பெட்டர் அப்படின்றதுனால ஆக்சுவலா இறங்க வேண்டிய காப்பர் ஓரளவுக்கா தாக்கு பிடிச்சி ஏறிட்டு இருக்கு. ரீசன்னா காப்பரோட லைக் டிமாண்ட் சைனீஸ் மார்க்கெட்ல ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால தான். ஆனால் இறங்க வேண்டிய ட்ரெண்டே முடியற வரைக்கும் சைட் வேவ்ல முடிஞ்சு திருப்பி ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்ட்ராடேவா பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு எங்க வாங்கி எங்க விற்கிறதுன்னு தெரியலன்னா நீங்க லெவல்ஸ் வேணா கிரேட் வெஞ்சர்ஸ்ல 3 நாள் இலவசமா பெற்று பார்க்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குழந்தை வேலு. வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க சார். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நேச்சுரல் கேஸ் எப்படி சார் இருக்கும் பொசிஷன்? நேச்சுரல் கேஸ் நேற்று முடிவடைந்த விலை 262 ரூபாய் 50 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 266 ரூபாய் 60 காசுக்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 268 ரூபாய். இரண்டாவது டார்கெட் வேண்டாம். அதே செல் சைடில் எடுத்தோம்னா 262 ரூபாய் 10 காசு கீழே போச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 259 ரூபாய் 20 காசு. கிட்டத்தட்ட வந்து 2 ரூபாய் லாபம் இருக்கு. இருந்தாலும் 1 ரூபாய் லாபத்துல வெளியாகிறது நல்லது. நன்றி. இந்த பாராளுமன்ற தேர்தல் காரணமாக வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி 23% உயர்ந்திருக்கு. தற்போதைய நிலைமை வந்து கச்சா எண்ணெயோட நிலவரம் எப்படி சார் இருக்கு? இதை பற்றி சொல்லுங்க. தேர்தல்னால இறக்குமதி ஏறி இருக்கு. ஆனா விலை வந்து தேர்தல்னால விலை ஏறாது. கச்சா எண்ணெயின் விலை அகைன் பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சுன்னா எதனால ஏறணும்? இந்தியாவை பொறுத்தவரையில ஏன்னா இந்தியாவோட ருப்பி வேல்யூ மட்டும்தான். அதனால மட்டும்தான் இந்தியாவில ஏறும். பெரிய நியூஸ்லாம் கடந்த 10 வருஷத்துல ஒரு நியூஸ் கூட இந்தியாவால கச்சா எண்ணெய்க்கு இம்பாக்ட் வந்த மாதிரி ஒரு செய்தி கூட கிடையாது. அதுல இந்த ருப்பி வேல்யூ தவிர வேற எதுவுமே கிடையாது. சோ கச்சா எண்ணெய் பாராளுமன்ற தேர்தலையொட்டி கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகரிக்கும். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து நிறைய தடங்கல்கள் வரலாம். அதே மாதிரி ருப்பி வந்து பயங்கர ரொம்ப வால்டைலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல இம்போர்ட்டர்ஸ் முன்னாடி இம்போர்ட் பண்ணி வச்சுப்பாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல. ஸோ அதனால அதிகரிச்சிருக்குமே தவிர விலை ஏறும் அப்படிங்கறதுனால அவங்க இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறது அதெல்லாம் கிடையாது. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சக்திவேல். வணக்கம் மேடம். சொல்லுங்க சக்திவேல், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார்ட்ட பேசணும். பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. சார், இப்போ நான் பாத்துக்கிட்ட வரைக்கும் நிறைய மீடியாக்கள்ல நீங்க நம்பர் 1 பில்லர் மாதிரி இருந்துருக்கீங்க. ஒரு கேள்வி மறுபடியும் கேளுங்க. நம்பர் 1 இன்னைக்கு மீடியாவில் பாத்துக்கிட்டு இருக்க நிறைய ஃபண்டமெண்டல் விஷயத்த பேசுற கமாடிட்டிகள் நம்பர் 1 பர்சனா உங்களை நான் முடிவு பண்ணிருக்கேன். அதே சமயத்துல லெட்டுனுடைய அளவு, ரெண்டாவது உங்களுடைய சாஃப்ட்வேர் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. லெட்டோட அளவுகள் சொல்லணும்னா லெட் இன்னைக்கு 124 ரூபாய் 60 காசுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 124 ரூபாய் 75 காசு. வெறும் 15 காசு தான் லாபமே இருக்கு, பெரிய அளவுல கிடையாது. அதே மாதிரி செல் சைடும் வந்து லாபம் குறைவா தான் இருக்கு. 124 ரூபாய் 20 காசுக்கு போச்சுன்னா செல் பண்ணிட்டு 124 ரூபாய் 5 காசுல வெளியாகலாம். ஏன்னா நேற்று லெட்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் குறைவு அப்படிங்கனால இன்னைக்கு லாபமும் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரேட் வெஞ்சர்ஸ்ல லெட்ல ட்ரேட் பண்றவங்க, லெட் ஜிங்க் அலுமினியம் ட்ரேட் பண்றவங்க வாங்கின விலைக்கு அடுத்த விலைக்கு வித்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 ரூபாய் லாபத்துல, அதாவது கிரேட் வெஞ்சர்ஸ் 19 ரூபாய் கமிஷன் போக
அண்ட் தென் சிடிடி எல்லா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே போக அடுத்த ரேட்டுக்கு வாங்கின விலைக்கு ஒரு 5 பைசா ஏறி வித்தாலே 70 ரூபா லாபத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் லாட்ஸ் மல்டிப்ளை பண்ணி 10 காசுல வெளியா 10-15 காசுல வெளியாகலாம் இன்னைக்கு ட்ரேட்ல கூட வேணும்னாலும். அதே மாதிரி இந்த 19 ரூபா சலுகை அப்படிங்கிறது இந்த மாதம் இறுதி வரையில மட்டும்தான், ஏப்ரல் 30 வரைக்கும் தான். அதாவது ஏப்ரல் 30க்குள்ள அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேடிங் ஆரம்பிச்சவங்களுக்கு மட்டும் லைஃப் டைமுக்கு இந்த 19 ரூபா ஆஃபர் இருக்கும். அதுக்கு மேல வரவங்களுக்கு 1 பைசா, ஒரு கோடிக்கு 1 பைசான்ற ரேஞ்சில் தான் போகும். நம்பர் 1. அடுத்து இது நேர் கேட்ட இரண்டாவது கேள்வி சார்ட்டை பத்தி, சார்ட் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பத்தி. சார்ட் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப சிம்பிள். நீங்க பயிற்சி எடுத்துக்கணும்னா கிரேட் வெஞ்சர்ஸ் தொடர்பு கொண்டு உங்க நியரஸ்ட் ஏரியால எங்க ஆபீஸ் இருக்கோ போய் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா லைவா சொல்லி கொடுப்பாங்க. மற்றபடி சேரத்துக்கு மிக சுலபம், 24 மணி நேரம் ப்ராசஸ் தான். நீங்க அப்ளிகேஷன் ஜஸ்ட் எங்க ஆபீஸ்க்கு உங்க போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது கவர்மெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், ஒரே ஒரு பேங்க் ப்ரூஃப், அண்ட் தென் உங்களோட கேன்சல்டு செக் லிஸ்ட் பேங்க் ப்ரூஃப் கொடுத்தோட போதும். பேன் கார்டு இதை மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாளே உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்ற விஷயங்கள் எப்படி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், டிப்ஸ் என்ன, சார்ட் என்ன, எல்லா விஷயங்களும் அங்கேயே சொல்லி கொடுப்பாங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நந்தினி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நான் வந்து சிதம்பரத்துல இருந்து பேசினேன் சார். நான் உங்க இதுல சேரணும்ட்டு சிதம்பரத்துக்கு போறப்ப ஆபீஸ்ல அப்புறம் உங்க கைட் பண்ணாங்க மயிலாடுதுறைக்கு. உங்க இதுல நான் சேர்ந்திருக்கேன் சார். மயிலாடுதுறை ஸ்டாஃப் ரொம்ப நல்லா என்ன கைட் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்தாரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் அவருக்கும் உங்க மூலியமா. என்ன ஒண்ணுன்னா நாங்க வேலைக்கு போறோம் சார். ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு. ஒரு 500 ரூபாய் டெய்லி கிடைச்சா போறோம்ன்ற எண்ணம் இருக்கு. ஏதோ மொபைல் ட்ரேடிங் எல்லாம் உண்டுன்னு சொல்றாங்க. அது மாதிரி நீங்க ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கீங்களா சார்? மொபைல் ட்ரேடிங் இருக்கு. வெளியில ஆபீஸ் போறதுனால பகல்ல ஒன்னும் வீட்டுல பண்ண முடியல சார். கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளத்தினால சாயந்தரம் வரதுக்குள்ள மார்க்கெட் ஒரு மாதிரி ஆயிடுது. மொபைல் ட்ரேடிங் இருக்குன்னு சொல்றாங்க, அது உண்டா சார்? அது மாதிரி ஏதாவது மொபைல் ட்ரேடிங் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க ஆரம்பிச்சனாலே மொபைல் ட்ரேடிங் கொடுத்துட்டு இருக்கோம். மொபைல்ல நீங்க ரேட்ஸ் பார்க்கலாம், லைவா ரேட் பார்க்கலாம். இதுல இன்னொரு சென்னையிலே பாத்தீங்கன்னா 3G அங்கங்க எடுக்கிறது கிடையாது. நீங்க உங்க ஊர்ல வந்து 3G ப்ராப்பரா இருக்கு, டேட்டா ப்ராப்பரா டவுன்லோட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மொபைல்ல ரேட்ஸ் பார்க்கலாம். மொபைல்ல ரேட்ஸ் வேணா பார்க்கலாமே தவிர ஆர்டர் போடுறது வேண்டாம். ஏன்னா மொபைல்ல ட்ரேடிங் இருக்கு, நீங்க மொபைல்லே பை பண்ணலாம், மொபைல்ல செல் பண்ணலாம். ஆனா கிரேட் வெஞ்சர்ஸ் நான் தடை பண்ணியிருக்கேன். அது ஏன்னா நீங்க பை ஹிட் பண்ணிடுவீங்க, பை போட்டுருவீங்க மொபைல்ல. ஆனா வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போறதுக்குள்ள உங்க நெட்வொர்க் கட் ஆயிருக்கும். ஆனா இங்க வந்து பை ஆனா மாதிரி காட்டிட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் ஆக்சுவலா ஆகியே இருக்காது. இதனால நிறைய மிஸ்கால்குலேஷன்ஸ் வரும். நீங்க பை பண்ணிட்டு லாபம் புக் பண்ணும்போது அதே மாதிரி தடங்கள் வரதுனால அந்த மாதிரி மொபைல் ட்ரேடிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதி சொல்லியிருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே ரேட்ஸ் மட்டும் பாருங்க, அதை யூஸ் பண்ண வேண்டாம், ட்ரேடிங் யூஸ் பண்ண வேண்டாம். நன்றி சார். இன்றைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் லெவல்ஸ் பத்தி சுருக்கமா சொல்லுங்க சார். கோல்டு இன்னைக்கு 28,253க்கு மேல ஏதாவது இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 28,320. அதே செல் சைட்ல 28,096க்கு செல்லிங் போனால் முதல் டார்கெட் 28,010 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சில்வரை பொறுத்தவரை 43,068க்கு மேல பை பண்ணால் முதல் டார்கெட் 43,190. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ரூபா லாபம் தான் இருக்கு. அதே செல்லிங்ல ஷார்ட் போகணுன்றவங்களுக்கு 42,753க்கு செல்லிங் போனால் முதல் டார்கெட் 42,560ங்கிற ஒரு 600-610 வெளியேறலாம். நன்றி. நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.